ஹாய்டா. வி த மினி ஸ்டோரி அன்லவ்விங் ஹஸ்பண்ட் அதோட நெக்ஸ்ட் பார்ட். பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளில நின்றுட்டுருக்கீங்க. சார், எங்கள் அப்பாவை பார்க்கலாமா? உங்கள் அப்பாவா? ஒரு பேர் இல்லையா? இல்லை. ஓ, மார்னிங் கூட்டிகிட்டு வந்த அவங்க சன்னின்லாவே கொலை பண்ண முயற்சி பண்ண அந்த கேஸ் தானே? இல்லை சார், எங்கள் அப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டார் சார். மா, இன்னும் இன்வெஸ்டிகேஷனே முடியல, அதுக்குள்ளே எப்படி நீ பண்ணியிருக்க மாட்டாரு நீ சொல்கிற? இல்லை சார், எனக்கு தெரியும், அவர் எங்கள் அப்பா. அப்பனா கொலை பண்ண முயற்சி பண்ணது உன் புருஷனா? அவரை தான் உங்கள் அப்பா கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. இல்லை சார், எங்கள் அப்பாவுக்கு அவர் மேலே அவ்வளோ அஃபெக்ஷன். ஏய், நீயே எல்லாத்தையும் சொல்லாத. இப்போ என்ன வேணும் உனக்கு? கொஞ்ச நேரம் அவரை பார்த்துட்டு பேசிட்டு போய்ட்ற சார். அக்யூஸ் கிட்டலாம் பேச முடியாதா? இங்கேருந்து கிளம்பு. சார், இன்னும் அக்யூஸ்டா? சார், இப்போதான் நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்களா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குன்னு. இன்னும் அவர் தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியாதுல்ல சார். சார், ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு டக்குன்னு நான் போயிடுறேன் சார். சைலண்டாக அவங்களே பார்த்துட்டு இருக்கான். ப்ளீஸ் சார். ஓ சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் லாக்அப்க்கு பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. பா, அவர் ஒரு கார்னரில் உட்காந்துட்டு இருப்பாரு. உங்கள் வாய்ஸு கேட்டு இறந்து வராரு. வயன், இங்கே என்னடாம்மா பண்ணுற பா அப்படின்னு அவர் பார்த்து அலறீங்க. எதுக்குமா அப்படி அலற அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து அழக்கூடாது, உங்கள் கண்ணை துடிக்கிறாரு. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் அந்த கம்பி இருக்கு. ஐம் சாரிப்பா. நீ என்ன பண்ண சாரி கேட்குற? என்னால் தானே பண்ணிக்கலாம். ஐம் சாரிப்பா அப்படின்னு அவர் கையை பிடிக்கிறீங்க. அவரு, நீ சந்தோஷமா இருந்தா அப்பாவுக்கு அதுவே போயிடுமா. இங்க எதுக்கு வந்த? போ, ஏங்க பார்த்துக்கோ, பக்கத்துலேருந்தே அவர் பார்த்துக்கோ. உனக்கே தெரியும்ல அவர் உயிருக்கு ஒரு நிமிஷம் ஆபத்து இருக்குன்னு. அவர் விட்டு ஏன் வெளியே வர? இப்போதான் நியூஸ் கேள்விப்பட்டேன், உங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பா, இன்னும் 2 ஹவர்ல வெளில வந்துடுவேன். சரிப்பா, பட் ஐம் சாரி, என்னால் எதுவும் பண்ண முடியாது. எதுக்கு சும்மா சும்மா நீ சாரி கேட்குற? எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? சரி, வீட்டுக்கு போ. உங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்க அப்பா கை பிடிச்சு, என்னால் அடிக்கடிக்கு உங்களை வந்து பார்க்கவும் முடியாதுப்பா அப்படி சொல்லிட்டு அவரே பார்க்குறீங்க. அவரை விட்டு போக்க உங்களுக்கு மனசே வரல. ஒரு கையை டைட்டாக பிடிச்சு உங்களை பார்த்தனும், உங்கள்கிட்ட பேசினாலும் மீக்கு தெரிஞ்ச கோவம் வரும்பா. உங்க அப்பா சிரிச்சுட்டு உங்க கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு எப்பவுமே சொல்றதுதான், வி நடந்துக்கிறது மட்டும்தான் ஆஷா அப்படிலாம் இருக்கும். பட் அவன் பேசிக்கா சொந்த நல்ல பையன். அதனால தான்ப்பா அவர் கூடயே நான் இருக்கேன். எனக்கு தெரியும்ப்பா. நீ தான் அவனை புரிஞ்சுக்கணும், அவன் கூட நீ தான் இருக்கணும். சரி போ, வீட்டுக்கு போய் அவனை பார்த்துக்கோ. அடிக்கடிக்கு வந்து என்னை பார்த்துக்காத. சரி சொல்லிட்டு அங்கேருந்து மனசு இல்லாமல் ஒரு அரை மனசோட அங்கேருந்து கிளம்புறீங்க. உங்கள் அப்பா போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்காரு ஒரு சின்ன ஸ்மைலோட. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்து இறங்குறீங்க. ஒரே சவுண்டாக இருக்கு. நீங்களும் உள்ளே வரீங்க. ஆன்டி ஒரு பர்சனை ஷோட்டை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. டான், எங்கிறது முதல்ல வெளியே கிளம்பிடும், இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான். சட்டை மேலே கை வைக்கிறீங்க. டாங், எங்கிறது கிளம்பு சொன்னேன். கை எடுங்க, எங்கிருந்து போறியா இல்லையா அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவரும் ஆன்டி கையை பிடிச்சி ஒரு மாதிரி முறுக்கி பிடிச்சி தள்ளி விடுறான். அடுத்த செகண்ட் நீங்க வந்து ஆன்டியை பிடிச்சிக்கிட்டீங்க. சட்டை மேல கை வைக்கிறீங்க. என் அண்ணனோட ஒய்ஃப்னு நான் பொறுமையா இருந்தா அதுதான் நான் பண்ண தப்பு. அங்கிள், உங்களுக்கு அறிவு இருக்கா? ஆன்டி பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. ஹே வாமா வயன், என்ன பார்த்து இப்படி கேட்குற? ஆன்டி எதுக்கு இப்படி நீங்கள் தள்ளி விட்டீங்க? ஐயோ, என்கிட்ட நீ இப்படிலாம் பேசவே கூடாது. என்ன நான் பண்ண ஹெல்ப்லாம் நீ மறந்துட்டியா? நீங்கள் அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் நான் இல்லைன்னா உனக்கும் வீக்கும் கல்யாணமே ஆயிருக்காதா, மறந்துட்டியா? டாம், பேசினது போதும், எங்கிறது வெளியே கிளம்பு. அது எப்படி வெளில போக முடியும்? என் பையனுக்கு அடிபட்டுருக்க, நான் அவனை பார்க்காம போக முடியுமா? அவனை பார்க்க தானே வந்திருக்கேன், நீ ஒன்றும் பார்க்க தேவையில்ல. எனக்கு தெரிஞ்ச அவன்
இப்படி இருக்கானா அதுக்கான ரீசன் நீ மட்டும்தான். நான் என் அண்ணன் பையனை நானே கொண்டு வரேன். நீ பண்ணாலும் பண்ணியிருப்ப. ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போ. நான் தான் சொன்னேன்ல, நான் வீய பார்க்க வந்திருக்கேன். வீய பார்த்துட்டு இங்க இருந்து போயிடுறேன். எங்க இருந்து வெளில கிளம்ப. நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரப்பன்ட்டு வீய பார்க்காம இங்கிருந்து ஒரு அடி கூட நடத்துக்க மாட்டேன். இங்கிருந்து நீ போகலன்னா காட்ஸை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதாக இருக்கும். வி இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கான். இல்லைன்னா அவன் மட்டும் இப்போ இந்த இடத்துல இருந்தானா உன் கழுத்தை பிடிச்சி அவனை வெளியே தள்ளிடுவான். அவனுக்கே உன்னை பிடிக்காது, நீ அவனை பார்க்க வந்திருக்கியா? எங்க பாருங்க மிஸ்ஸஸ் கிம், நான் என் அண்ணன் பையன் தியாங்கா பார்க்க வந்திருக்கேன். அவனுக்கு எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்க அவங்க அம்மா கிடையாது, ஸ்டெப் ஒன் தானே. உங்களுக்கு ஏன் இவ்வளோ அக்கறை அவன் மேல? எனக்கு ஒருத்தான் உங்க மேல டவுட் இருக்கு, நீங்க அவனை கொலை பண்ணியிருக்க கூடாதுன்னு. நான் அவனை அம்மான்னு சொல்லாதீங்க, ஸ்டெப் மாம் சொல்லுங்க. நான் அவனை என் பிள்ளை மாதிரி பார்க்குறேன். நானும் தான் அவன் என் பையன் மாதிரி நான் பார்க்குறேன். பையன் மாதிரி பார்த்தவன் நீங்கள் அவன் கம்பெனிக்கு கேஸ் போட்டிருக்க மாட்டீங்க. அவன் சிஓ பதவியை தட்டி பறிச்சிருக்க மாட்டீங்க. அவங்க பிரதர் பேரில் இருந்த ஒரு கம்பெனி அவங்ககிட்ட இருந்து வேணும்ட்டு பிடிங்கி இருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுறத, எனக்கு எது மேலேயாவது ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை பறிச்சிருவேன். அதை தான் வீக்கிட்ட பண்ணேன். பட் அவன் மேலே எனக்கு பாசம் இல்லாமலாம் இல்லை. நடிக்க வேண்டாம். இங்கேருந்து வெளியே போகலன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். அப்படி ஆன்ட்டி சொல்லிட்டே இருக்க, நீங்கள் ஆன்ட்டி 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. 2 பேரையும் ஒரே கல்ல தள்ளி விட்டுட்டு வீயை பார்க்க உள்ளே வராரு. நீங்களும் ஆன்ட்டியும் பாருங்க, அவர்கிட்ட போக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களால தான் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே திரும்பி பார்த்தேன். அவன் என் பையன், நான் எதுவும் பண்ணலை. முன்னாடி நடந்து போகிறான். ஆன்ட்டி மொபைல் எடுத்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அவங்க ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அவன் நெக்ஸ்ட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணி படுத்துட்ருக்கான். சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டிங்களா? வெளியே போங்க. வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. வெளில போகிறீங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்து முறைக்க அவர் உங்கள் ஹெட்டில் கை வச்சு, அப்புறம் எப்படி போதும் லைஃப்லாம்? அங்கிள் வெளில போங்க. ஒரு வாட்டியும் உனக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமா? நீ மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சது என்னால் தான் தெரியும். அதனால தான் இப்போ வரைக்கும் அவர் என்னை வெறுத்துட்டே இருக்காரு. கேள்விப்பட்டேன் உங்கள் 2 பேருக்கும் செட் ஆகலைன்னு. அங்கிள் ப்ளீஸ் வெளியே போங்க. அவரு ஒரு நிமிஷம் இரு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி படுத்துட்ருக்கான். அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஒரு மாதிரி நிற்கலாம் அப்படி சிரிக்கிறாரு. அங்கிள் என்ன பண்ணுறீங்க? ஏன் தெரியல, இவன் இப்படி படுத்துட்டு இருக்கிறது பார்க்க அப்படின்னு சொல்ல வரும்போது, வெளியே போங்க அங்கிள். இருவயன் கிட்ட ஒன்று சொல்கிறேன், எதுவும் தேவையில்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், இவனால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படி. இன்னைக்கு இவன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவன் சிரிச்சிருப்பான். அவன் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவனா ஏதோ வீயை பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படி. அவனை வெளியே போக சொல்கிறீங்க. ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் வியோட ஃப்ரெண்டு ஜூன், அது டாக்டர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க உள்ளே வராங்க. அங்கிள் வெளியே போங்க அங்கிள் அப்படின்னு நீங்கள் கத்த, அவன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னதுலாம் பேஷண்ட் அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி எதுக்கு ரூமில் நின்று கத்திட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டே, ஜூன் டாங்கை பார்க்க, நீங்கள் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர். உன்னை எங்கேயும் பார்த்துருக்கனே, வியும் நீயும் ஒரே கிளாஸ்மேட். ஆமாம், உன் பேர் ஜூன் தானே? நான் பார்த்துருக்கேன், வி கூட சுற்றிட்டே இருப்பேன். நீ வி ஃப்ரெண்டு. சார் கொஞ்சம் வெளியே போங்க. என்னப்பா நீயோ? நான் என் பிள்ளைய பார்க்க வந்திருக்கேன், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், வெளில போங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுமா? அது விஷயமா தான் உன்கிட்ட கேட்கணும். வி அடிபட்டிருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது போலீஸ் வந்துட்டாங்க.
ஆன்ட்டி கால் பண்ண அந்த போலீஸ். ஸோ உள்ளே வராங்க. அவரும் பார்த்துட்ருக்காரு. ஐயோ என்ன இதெல்லாம், நீ வெளியே போன்னு சொன்னா போகவே இல்லை, ஸோ இப்போ போறியா அப்படின்னு ஆன்ட்டி சொல்ல அவன் பெட்டில் படுத்துட்ருக்க வீயை திரும்பி பார்த்த இந்த வாட்டி பொழைச்சிக்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கண்ணெல்லாம் வைடாயிடுது. என்ன சொல்கிறீங்க இப்போ நீங்கள்? நான் சொல்ல வரும்போது நீ கேட்கல, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப கூலாக ஒரு போலீஸ் கூட போகிறாரு. பயன் கொஞ்சம் வெளில நில்லுங்க, வீக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ரூம்லேருந்து வெளில வந்து நிற்கிறீங்க. ஆன்ட்டியும் உங்கள் கூட வந்து நின்றுட்டுருக்காங்க. உங்கள் கைப்பிடிச்சி ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படி சொல்ல நீங்களும் தலையாட்டிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு டோரு க்ளோஸ் ஆகுது. வீக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. எவ்வளோ நேரம் முடியுமோ தெரியல அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. இங்கே உள்ள ஜூன் வீ முன்னாடி சேரை இழுத்து போட்டு வீ படுத்துட்ருக்க பெட்டில் அவன் காலை தூக்கி வைக்கிறான். வீ சைலண்ட்டாக படுத்துட்ருக்க அவனோட கால் வீயோட கையில் போய் படுது. அவன் காலை ஆட்டிட்டே ஒரு மாதிரி பண்ணுறான். இந்த டைம் வீ எழுந்து உட்காந்து கால் எடுத்து பிடிச்சி அவனை அப்படியே கீழே தள்ளி விடுறான். அவன் ஜூன் டொம்முன்னு போய் கீழே விழுறான். டீட்டயாங்கா ஏன்டா அப்படி தள்ளி விட்ட, என் மேலே படுத்துறான், தள்ளி வை காலை, அதுக்கு தள்ளி தான் விடுவி அப்படி அப்படிங்கிற மாதிரி சேர்ல இருந்து கீழே விழுந்திருப்பான் இல்லையா. எழுந்து நின்று அந்த சேரோட கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துட்டு இவ்வளோ கலவரம் போது சார் ரொம்ப சொகுசாக படுத்துட்டு இருக்கீங்க, நான் இப்படி இருந்தா மட்டும் தான்டா யார் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜூனை பார்க்க ஜூன் லைட்டாக சிரிக்கிறான். பிகாஸ் வீக்கு அடிபட்டிருக்கோம், அவனுக்கு பெருசாக எதுவும் ஆகலை, பட் அவன் கோமாக்கு போயிருப்பான், அந்த ஆஃப் டேவில் ரெக்கவர் ஆகிட்டு இருப்பான். ஓ ஜூன் வி ரெண்டு பேரும் போட்ட பிளான் தான் இதான். பிகாஸ் வி இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அவனை யாரு கொல்ல பண்ண ட்ரை பண்ணுறா அது அவனுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால அவன் போட்ட அந்த ஐடியா. ஸோ இப்போ வி உட்காந்துட்டு இருக்கான். முத்துக்கெல்லாம் வலிக்குதுடா, எனி டைம் படுத்துட்டே இருக்கிறது, சொகுசாக படுத்துட்டு இந்த அப்படி சலிச்சுக்கிற, ஒரு நாள் முழுக்க நீ படுத்து பாரு அவனுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு வி அவன் கையில் இருக்கிறதெல்லாம் பிச்சு போட்டு எழுந்து நின்று ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி அப்படிலாம் பண்ணுறான். காலெலாம் ஒரு மாதிரி ஸ்டிப்பாக இருக்கு. டோர் லாக்கில் இருக்குல்ல, லாக் பண்ணிட்டேன்டா, சீக்கிரமாக வரமாட்டியாடா, நான் என்னடா பண்ணிட்டோம், நானும் ஒரு கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்கேன்ல, உனக்குலாம் வந்து ஆயமா வேலைலாம் என்னால் பார்க்க முடியாதான். வியும் ஜூனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கானுங்க, இப்போ வரைக்குமே ஒன்றா தான் இருக்கானுங்க. திவி உனக்கு யார் மேலே அது டவுட் இருக்காடா அப்படி கேட்க வீக்கிட்டேருந்து வர ஃபர்ஸ்ட் வேர்ட் வாயன். சைலண்ட்டாக ஜூன் பார்த்துட்டே இருக்கான். என்னடா அப்படி பார்க்குற? இல்லைடா அவங்கள பார்த்தா எனக்கு என்னமோ இன்னசென்ட் மாதிரி தெரியுதா. இன்னசென்ட் அவளை பார்த்தா அப்படி தாண்டா தெரியும், பட் இன்னமும் பண்ணுறாடா அவ, இன்னமும் பண்ணுறான். அவளை என்னமோ இருக்குடா, இன்னமும் பண்ணுறாடா. அவள் அன்னைக்கு மார்னிங் வேணான்னு சொல்லியும் ஒரு பால் ஒன்று கொடுத்தா, அது குடிச்சதுலேருந்து தாண்டா எனக்கு ஒரு மாதிரி இருந்ததா. அப்புறம் தாண்டா ஆக்சிடெண்ட். உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த ஒயன் வேணான்னு நான் கல்யாணம் பண்ணேன். எங்கள் அப்பா என் தாத்தா ரெண்டு பேரும் கம்பல் பண்ணாங்க. என் சித்தப்பா வேணான்னு சொல்லியும் நான் கல்யாணம் பண்ணேன்டா. இவ வீட்டுக்கு வந்து 3 daysல என் தாத்தா எப்படி இறந்தாருன்னே தெரியல, இறந்துட்டாரு. ஒரு 10 days அப்படி இருக்கும். என் அப்பா இதே போல் ஆக்சிடெண்ட்டில் இறந்து பண்ணார். நெக்ஸ்ட்டு நான் எனக்கு தெரிஞ்சு என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறது வயன் மட்டும்தான். பிகாஸ் இதோட 4வது அட்டன்மெண்ட். பட் நான் பொழைச்சிக்கிட்டேன். கோமாவுக்கு போயிருந்தேன், அப்படி செத்து போயிருந்தேன். என்ன பண்ணுவேன்? அதான் ஒன்றும் ஆகலைடா.
அதனால தான் வயன் இன்னுமே என்கிட்டயே இருக்கா. பட் அவங்கள பார்த்தா அப்படிலாம் தெரியலடா. இப்போது என் சித்தப்பா வந்து கத்திட்டு இருக்காரு. நீ கிட்டியா? ஏதோ உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாரா? அது இல்லைடா, நீ அப்போது அவர் சொல்லது முழுசாக கேட்கலன்னு நினைக்கிறேன். வயன், நான் கல்யாணம் பண்ணதுக்கு ரீசன் அவர் தான். இது எனக்கே தெரியும்டா, அது நிறைய டைம் என்கிட்டயே சொல்லியிருக்காரு உங்கள் அப்பா. எனக்கு 2வது டவுட்டு டோங் மேலே. எனக்குமே டவுட் இருக்குடா, அவர் பண்ணுறது அவர் பேசுறதுலாம் பார்த்து. நான் அவர் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன். பட் நீ 3வது டவுட் எனக்கு வயன் அப்பா மேலே வருது அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்ல அந்த டாக்டரும் கேட்டுகிட்டே இருக்கான். போதும் பி, இங்கே பாரு, உங்கள் டாங் பண்ணுறது வயன் அப்பா பண்ணுறது சரி ஓகே, அவங்களா பண்ணலாம். பட் வயன் டே, நீ அவங்களுக்கு ஹஸ்பண்ட்ரா, அவங்க ஏன் உன்னை அந்த மாதிரி பண்ண போகிறாங்க? வி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்ட திரும்பி ஜூனை பார்த்த ஹான். அவளுக்கு வேணும், புரியல, என்னை எப்படி ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்களோ அந்த மாதிரி தான்டா அவளுக்கும் நடந்திருக்கு. எங்கள் மேரேஜுக்கு முன்னாடி அவள் ஹானை லவ் பண்ணிட்டு இருந்தா. ஹான்னா உன் பிரதர். ஆமாம், தலையாச்சான். மேபி என்ன போட்டு தள்ளிட்டா. நெக்ஸ்ட்டு இந்த வீட்டில் அவங்க கூட இருக்கலாம்ல. இது என்னால் நம்பவே முடியலடா. நம்பி தான் ஆகணும். பிகாஸ் நானே நிறைய டைம் ஹான் கூட வாயினை பார்த்துருக்கேன். அப்படி சொல்ல ஜூன் கொஞ்சம் டவுட்டாக அப்படி பார்க்குறான். பிகாஸ் உங்கள் ஃபேஸை பார்த்தா ஒரு இன்னசென்ட் மாதிரி அப்படி இருந்திருக்கும். வி போய் சொல்ல மாட்டான் அவன்கிட்ட. ஸோ ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். வியுமே அவன் என்னென்ன பிளான்லாம் பண்ணுறானோ அதெல்லாம் ஜூன் மூலியமா எக்ஸிக்யூட் பண்ணுறான். ஒன்றையும் இன்ச்சு பை இன்ச்சாக மூவ் பண்ணுறான். இது பண்ணு, இது பண்ணாதா, டவுட் வர மாதிரி நடந்துக்கக்கூடாது, யார்கிட்டையுமே நீ சொல்லாத நான் நல்லா இருக்கேன், கோமாலலாம் இல்லை அப்படின்னு அப்படிலாம் நிறையா 2 பேரும் பேசிக்கிறானுங்க. கொஞ்ச நேரம் சரிடா, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நீ படு. மறுபடியும் படுக்கணுமா? வேறு வழி இல்லை, உன்னை கொலை பண்ணுறது யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும், படு. வீமே படுக்கிறான். ஜோன் அவன் கையில் ட்ரிப்லாம் போட்டு அவன் இப்போ வரைக்கும் பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு நோஸில் ஆக்சிஜன் மார்க்லாம் போட்டு பாய் என்ஜாய் பண்ணு, இதில் என்னடா என்ஜாய், சரி தூங்கு அப்படி சொல்லிட்டு டூர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறான். வெளில ஆண்டி நின்றுட்டுருக்காங்க. என்னை பார்த்து அவன் ஓகே தானே, இப்போ அவன் நார்மலாக இருக்கான்ல? நார்மலாக இருக்கான், ஓகே தான், சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவான். அப்படி அவர் ஆன்ட்டிக்கிட்ட பேசிகிட்டே இருக்க. இந்த டைம் மேலே இருந்து ஜான் வரான். நீ சொன்னது ஜூனுக்கு ஓடுது. ஜான் டேபிளில் வந்து உட்காந்து ஃபுட் ரெடியா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டி கிச்சனை பார்க்க. கிச்சனுக்குள்ளே நீக்க இருக்கீங்க. நம்ம கிளி புல் தனியாக இருக்க புல்ல. அவன் 2 கையும் ரப் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டே கிச்சனுக்குள்ளே வரான். ஜூன் என்னாச்சா, எல்லாம் ஓகே தானே? இன்னும் எவ்வளோ நாள் அவன் இப்படியே இருக்க போகிறான்? ஜூன் உன்னதான். மா என்னம்மா? இல்லை, வீக்கு நல்லாயிடும்ல? சீக்கிரமாக நல்லாயிடுவாம்மா. அவள் கண்ணு கிச்சன் கட்ட தான் போதும். நீங்கள் கிச்சனுக்குள்ளே இருக்கீங்க, தலை சுத்தலாம் இருக்கு, வெங்காயம் கட் பண்ணி திரும்பிங்க, ஒரு மாதிரி கண் எரிச்சலா அப்படி இருக்கு, வாமிட் வருது. டேப் கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி வாமிட் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணுறீங்க. பேக்லேருந்து யாரோ ஹக் பண்ணுற மாதிரி ஹிப்பில் கை வைக்க அலறி அடிச்சுட்டு கத்துறீங்க. இந்த சவுண்ட் ஆன்ட்டிக்கும் ஜூனுக்கும் கேட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு 2 பேரும் கிச்சன் என்ட்ரன்ஸில் இருக்க. நீங்களும் ஜானும் தனியாக நிற்கிறீங்க, ஒரு மாதிரி வியடா. ஆன்ட்டி பார்த்துட்டு ஜான் இங்கே என்ன பண்ணுற? இல்லைம்மா, சாப்பிட வந்தேன், ஏதாவது இருக்கான்னு. ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்கணும். சாரிம்மா, சாப்பாடு எதுனா வேணுமா? இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களை டேர்ன் பண்ணி பார்த்து சாப்பிட்டேன் போதும்
ஒரு மாதிரி டபுள் மீனிங்காக பேசிட்டு போகிறான். ஆன்ட்டிக்கு இது புரியலனாலும் ஜூனுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அவன் சைலண்ட் ஆகிட்டா. இந்த சவுண்ட் வீக்குமே ரூமுக்குள்ளே இருக்க கேட்டுருச்சு. பட் எதுவும் கிளியராக தெரியல.